சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம அண்ணாமலையை காணோன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. முத்துக்கிட்ட வேற சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரியான நேரத்துல அண்ணாமலை வீட்டுக்கு வந்ததுனால விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எதுக்காக என்ன தனியா அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க, போகும்போது என்னையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டுருந்தா நானும் உங்களோடவே வந்திருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜுக்கே கடன் கொடுத்த ஆளு வீட்டுக்கு வராரு. என்ன இந்த ஆளு கூட வரான். ஒருவேளை அப்பா இவன் அன்னைக்கு ஆளு தூக்கிடவன்னு சொன்னாங்கல்ல, ஒருவேளை இவங்க தான் உன்னை கடத்திட்டு கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கவும், நான் ஒன்றும் அவரை தூக்கல, அவரை தான் என் ஆஃபீஸ்க்கு வந்தார், பணத்தை கொடுத்துட்டு இனிமே என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு வந்தார். இது அன்னைக்கு உங்கள் அப்பா சைன் போட்டு கொடுத்த பத்திரம், அதை நான் இப்போவே கிழிச்சு போடுறேன். அந்த பணத்துக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இனிமே இந்த டாக்குமெண்ட்டில் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சைன் போடுங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இனிமே மிச்சம் இருக்கிற பணத்துக்கு நீங்கள் 2 பேரும் தான் பொறுப்பு. அப்படி பணம் வந்து சேரலைன்னா உங்கள் 2 பேரையும் தான் நான் தூக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே மனோஜும் ரோகிணியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.